அன்புக்குரியவர்களே, இன்று நான் எந்த வாசகத்தை பற்றியும் பேசவில்லை. ஏனென்றால் இன்று வாசகம் கிடையாது. புனித வெள்ளியும் புனித சனிக்கிழமையும் நான் லிட்டர்ஜிக்கல் டே என்று திருச்சபை சொல்கிறது. அதாவது இந்த 2 நாளும் தான் நாம் திருச்சபையில் திவ்ய திருப்பலியை நிறைவேற்றுவது கிடையாது. வெள்ளிக்கிழமை அவரே சிலுவையில் அதை நிறைவேற்றிவிட்டார். சனிக்கிழமை ஆளை காணோம். இட்ஸ் அ நான் லிட்டர்ஜிக்கல் டே. ஜீசஸ் இஸ் அஸ்லீப் இன் டெத். ஆகினால் இன்று எந்த வாசகத்தையும் நாம் வாசிப்பது கிடையாது. இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற ஒரே வாசகம் மரியாள் என்ற அந்த பெண்மணி, நம்முடைய தாய், விசுவாசத்தின் தாய். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு கதையை எழுதினேன். அந்த கதையினுடைய தலைப்பு மரியாவின் விசுவாச நெருக்கடி. அதான் தலைப்பு. அதாவது த கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த் ஆஃப் மேரி. என்னது? மரியாவுக்கு ஃபெய்த் கிரைசிஸா? அவருக்கு விசுவாச அல்லது நம்பிக்கை நெருக்கடி. அவங்களுக்கு நம்புறதே கஷ்டமா என்று கேட்கலாம். ஆனால் அதை சிறிது சிந்தித்து பார்த்தால் நமக்கு புரியும். ஏன் என்றால், புனித வெள்ளிக்கிழமை அன்று மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் அது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம், பிக் ட்ராஜடி, ஒரு மிக துக்கமான ஒரு சம்பவம் நடந்தது. அவர்கள் இயேசு மெசியா என்று நம்பியிருந்த அந்த நம்பிக்கை அன்று இறந்து போய்விட்டது. அவர்கள் அன்பு செய்த இயேசு அன்று இறந்து போய்விட்டார். அவர்கள் எதிர்பார்ப்பு அன்று பொய்த்து போய்விட்டது. ஓகே, ட்ராஜடி தான், மிகப்பெரிய ட்ராஜடி. ஆனால் அவர்களுக்கு அது ஒரு ஃபெய்த் கிரைசிஸ் கிடையாது மற்றவர்களுக்கு. ஏனென்றால் இயேசு உண்மையில் கடவுளின் மகன் என்ற அந்த பேருண்மை அன்று வேறு யாருக்கும் தெரியாது. மரியாவுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்கள் எல்லாரும் மெசியா நினைத்தார்கள், கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்று நினைத்தார்கள், கடவுளுடைய மகன் என்று கூட பெயர் வைத்து அழைத்தார்கள். ஆனால் உண்மையில் அவர் ஒரு இறைவனில் 2வது நபர், இறைவனுடைய உண்மையான மகன் என்ற அந்த உணர்வு, அந்த உண்மை வேறு யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, மரியாளை தவிர. ஏனென்றால் மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் மற்ற மனிதர்களைப் போல பிறந்தவர் அல்லர், இறைவனிடமிருந்து பிறந்தவர் என்று. இந்த உண்மையை மரியாள் வேறு யாருக்கும் சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர் இயேசு உயிரோடு இருந்தவரை இதை மரியாளும் சரி, வேறு யாரும், யோசேப்பும் சரி, மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கிற வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை சொல்லாமல் இருப்பது தான் நல்லது. ஆகையினால் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் புனித வெள்ளியில் நிகழ்ந்தது ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம், பெரிய இழப்பு, பேரிழப்பு. ஆனால் மரியாவுக்கு இது மிகப்பெரிய துயரமானது, பேரிழப்பு. இதற்கு மேலே ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ். கடவுளுடைய மகன் எப்படி சாக முடியும்? கடவுளே தன்னுடைய மகனை இப்படி ட்ரீட் பண்ண முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சாவிற்கு எப்படி கடவுள் தன்னுடைய மகனை கையளிக்க முடியும்? கடவுளுடைய மகன் தானா? அன்று நாசரேத்தில் கபிரியேல் சமனசி எனக்கு சொன்னது உண்மைதானா? இல்லை நான் தான் ஏதாவது ஒரு மாயையிலிருந்து இவர் கடவுளுடைய மகன் என்று நினைத்து கொண்டேனா என்ற சந்தேகமெல்லாம் இந்த பெண்மணிக்கு வருவது இயற்கை. ஏனென்றால் கடவுள் இறப்பார் என்பதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? கடவுள் சாவார். கடவுளுடைய பிள்ளை இறந்து போகும் என்பதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகையினால்தான் நான் சொல்கிறேன், இது மரியாவுக்கு மிகப்பெரிய ஃபெய்த் கிரைசிஸ், அவருடைய விசுவாசத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால். இருந்த போதிலும் அவர் என்ன சொன்னார்? புரிந்து கொள்வது எனக்கு புரியவில்லை, கடவுளுடைய பிளான் எனக்கு புரியவில்லை. ஆனால் புரிந்து கொள்வது என்னுடைய கடமை அல்ல, விசுவசிப்பது தான் என்னுடைய கடமை. ஆகையினால் மரியா அப்பொழுது என்ன செய்திருப்பார்? தந்தையே, எனக்கு புரியவில்லை, உம்முடைய பிள்ளை, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை எப்படி இப்படி சாகலாம் என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் எனக்கு புரியாவிட்டால் பரவாயில்லை, இதுதான் உம்முடைய சித்தம் என்றால் என்னுடைய கடமை அதை ஏற்றுக்கொள்வது தான் என்று சொல்லி, அந்த நிலையிலும் கால்கள் ஆடாமல் நேராக சிலுவையின் அடியில் நின்று உலகத்து துயரம் அனைத்தையும் தாங்கி கொண்டிருந்த அந்த மாபெரும் இதயம் இருந்ததே இல்லையா, அதுதான் மரியாளுடைய இதயம். பெரிய சனிக்கிழமையில் விசுவாசத்தை சாகாமல் பாதுகாத்த தாய் என்று மரியாவை சொல்லுவோம். ஏனென்றால் அந்த பெரிய சனிக்கிழமையில் என்று
அன்று இயேசுவின் மேல் விசுவாசம் கொண்டவர்கள் யாருமே இல்லை, எக்ஸப்ட் மேரி, மரியாவை தவிர. ஆகையினால்தான் இயேசுவின் மேல் வைக்கப்பட்ட விசுவாசம் வெள்ளிக்கிழமை இறந்து போய்விட்டது, ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் உயிர் பெற்று விட்டது. அந்த சனிக்கிழமை யார் அதை காப்பாற்றி வைத்திருந்தார்கள்? நம்முடைய தாய், நம்பிக்கையின் நாயகி மரியாள். அதனால்தான் திருச்சபை ஸ்பான்டேனியஸாக ஒவ்வொரு சனிக்கிழமையும், தாயே இந்த சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் இதை உம்முடைய நினைவாக நாங்கள் இதை நினைக்க விரும்புகிறோம் என்று ஸ்பான்டேனியஸாக இறை மக்கள் இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாதாவிற்கு அன்னையின் நாள் என்று அதை டெடிகேஷன் பண்ணது, அதை அர்ப்பணித்தது இதிலிருந்து தான். இந்த அன்னையினுடைய விசுவாசம் என்பது அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உன்னதமானது, அவ்வளவு தீவிரமானது. அந்த விசுவாசத்தை நம்பி நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய விசுவாசத்தை திடப்படுத்தி இயேசுவுக்கு நல்ல சீடர்களாக, தன்னுடைய நல்ல பிள்ளைகளாக, இறைவனுடைய நல்ல பிள்ளைகளாக வாழ்வதற்கு அவர் அருள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஏனென்றால் இதைத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் வேண்டிக் கொள்கிறோம். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். God bless you.